இதுதான் வேர்ல்ட் ஃபேமஸ் ஐஃபோன். இந்த ஆப்பிள் கம்பெனியோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு தெரியுமா? கம்ப்யூட்டரா? இல்லை. டைப்ரைட்டர்? இல்லை. ஒருவேளை ஃபோனு? 1970s, வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டு? மதர் போர்ட். ஆப்பிள்னு ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே எங்ககிட்ட மதர் போர்டு இருக்குது, உங்களுக்கு சேல் பண்ணுறோம், இதை நீங்கள் வாங்கி கீபோர்டும் மானிட்டரும் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஆப்பிள் ஒன் அப்படிங்கிற ப்ராடக்டே உள்ளே வந்துச்சு. இந்த ஆப்பிள் ஒன் அப்படின்றது வெறும் மதர் போர்டு. இது 1976 வந்த ஒரு ப்ராடக்ட். அப்போது ஆப்பிள் தான் வெரி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கான மதர் போர்ட் கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. இவங்களுக்கு முன்னாடி இருந்தே அல்டர் 8800ம் கிம் ஒன்னும் இருக்காங்க. இவங்க தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே அஸ்திவாரம் போட்டவங்க. ஸோ 1975ல் ஆல்டர் வந்துச்சு, அடுத்தது கிம் ஒன். இவங்களோட கம்பீட் பண்ணதா ஆப்பிள் ஒன் 1976ல் வந்தாங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு ஃபவுண்டேஷன் போட்ட அல்டர் 8800 பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பாக்ஸ். இதில் ஸ்விட்சஸ் இருக்கும், லைட்ஸ் இருக்கும். இந்த ஸ்விட்சஸ் மூலயமா நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு ஆனுக்கும் ஆஃபுக்கும் நம்ம அந்த மிஷினுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம். அதோட அவுட்புட்டாக அந்த லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஆனால் என்ன மாதிரி ஸ்விட்ச் நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரி லைட்ஸ் பிளிங்க் ஆகுது, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக மிஷின் லாங்குவேஜ் ஆர் ஹெக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது இந்த மாதிரி நிறைய பேர் மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி 1970ஸ்லேயே யூஎஸ்லலாம் யூஸ் பண்ணிருந்தாங்களா? இல்லவே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வர வர அதில் க்யூரியஸ் ஆகி அதை வந்து நம்ம நோண்டி பார்க்கணும், அதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர். இவங்களை வந்து ஹாபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஜினியர்ஸு, இவங்க மட்டும்தான் இந்த ஆல்டர் அண்ட் கிம்மை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்க. இந்த கிம் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மதர் போர்ட் மாதிரி இருக்கும். இதில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இங்கே நம்பர்ஸ் இருக்கும், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். இந்த காம்பினேஷனை நம்ம மிஷின் லாங்குவேஜில் இன்புட்டாக கொடுத்தோம்னா அந்த சிஸ்டம் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் நம்ம எங்கே பார்க்க முடியும்னா இந்த டிஸ்பிளேல பார்க்க முடியும். எப்படி நம்ம கால்குலேட்டரில் வந்து நம்பர்ஸ் டைப் பண்ணால் நமக்கு டிஸ்பிளே வருதோ அதே மாதிரி இங்கேயும் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் அந்த நம்பரை ரீட் பண்ணும் போது இதுதான் நமக்கு ரெஸ்பான்ஸாக இந்த மிஷின் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டெஃபினட்டாக மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆல்டர்லையும் கிம்லையும் மானிட்டர் கனெக்ட் பண்ணுற கான்செப்டே இல்லையா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆல்டர் அண்ட் கிம் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஆப்பிள் ஒன் வந்து ஃபர்ஸ்ட்டு கிடையாது. அப்படி இருக்கும் போது மானிட்டருங்கிற கான்செப்டு ஆல்டர்லையும் கிம்லையும் இல்லையான்னு கேட்டால் இல்லை, அது தப்பு. இருந்துச்சு. நம்ம ஆப்பிள் ஒன் மாதிரியே ஆல்டரும் கிம்மையும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்க்ரீனில் அவுட்புட் பார்க்க முடியும். ஆனால் மிஷின் லாங்குவேஜ் தான் பார்க்க முடியும். இங்கிலீஷில் எதுவும் வராது, கோடிங்கில் தான் எல்லா அவுட்புட் கிடைக்கும். இந்த கோடிங்கை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இதை இந்த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க பீப்புள் தான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஆப்பிள் ஒன் 1976ல் கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி 1975ல் இருந்து இருக்க அல்டர் 8800ஓட செம்ம ஸ்ட்ராங் காம்படிஷன் கொடுத்துச்சு. பிகாஸ் இது காமன் பப்ளிக் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இது ஆப்பிளோட பேரை மார்க்கெட்டில் எங்கேயோ கொண்டு போச்சா அப்படின்னா இல்லை. அடுத்த வருஷமே இதுக்கு இம்மீடியட்டாக 1 இயர்லேயே 1977ல் ஆப்பிள் 2 கொண்டு வந்தாங்க. ஆப்பிள் 2ங்கும் போது இப்போது மதர் போர்ட்லேருந்து அவங்க அப்கிரேட் ஆகி இவங்களே கீபோர்டோட செட்டாக கொடுத்தாங்க. இங்கே தான் ஆப்பிள் அப்படின்ற பிராண்டு மார்க்கெட்டில் எங்கேயோ போயிடுச்சு. இதுதான் ஹியூஜ் சக்ஸஸாக இருந்துச்சு ஆப்பிள் பிராண்டுக்கு. இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்க கண்டென்ட்டை வச்சு இதோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அப்போல்லாம் இருந்திருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் அப்படின்னா எதை பற்றி பேசணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இருக்கேன் உங்களுக்கு பேசுகிறதுக்கு.